திராவிட பொங்கல்ங்கிறதும் தமிழர் பொங்கல்ங்கிறது ரெண்டும் ஒரே பொருள் தான். இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த தமிழ் தேசியமும் திராவிட கொள்கையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. திராவிடம் என்றாலே சமத்துவம். சமத்துவம் அதாவது 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருந்த ஒரு சமூகத்தை விடுதலை படுத்தியது இந்த திராவிடம் என்ற ஒற்றை சொல். உங்களுக்கு திராவிட பொங்கல் அப்படிங்கிறது சரியான கருத்து. ஆனால் தீபாவளிக்கு திராவிடத்திலிருந்து எந்த வாழ்த்து வரும்? தீபாவளிக்கு தம்பி, தீபாவளியினுடைய பொருள் என்ன? மக்கள் கொண்டாடுற பண்டிகை தானே. மக்கள் கொண்டாடுறது அது அதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்துமஸ் அது இஸ்ரேல் பாலஸ்தீனம் அங்கே பிறப்பு, கிறிஸ்துவின் பிறப்பு நடந்தது. அதற்கு இங்கே வாழ்த்து சொல்கிறார். ரம்ஜான் மிலாது நபி எல்லா அரபு நாடுகளில் நடந்தது. அதற்கு இங்கே வாழ்த்து சொல்கிறார். இது தெலுங்கு புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டுக்கு தெலுங்கு எழுத்தில் வாழ்த்து சொல்கிறார். தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்வதே இல்லை. முகமது நபி பிறந்ததுக்கு குரான் இருக்குது, அது வழி வழியா எழுதுனது. இதே போல தானே கண்ணன் பிறப்பு, ராமர் பிறப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. சொல்ல வருது அவங்க திராவிட கொள்கை, பெரியார் கொள்கை இல்லங்க. அதுதாங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தானே செய்யும். அதிலிருந்து தோன்றிய தேசிய நம்ம வந்து தேசியம். ஒரு ஆளுக்கு ஒரு இனம் தான் இருக்கு. ஆமா, மரபடி எல்லாமே ரெண்டு இனம் தான். எல்லா தேசிய இனங்கள். திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல ஒரு இடத்துல கூட தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தல. ஏன்னா அன்னைக்கு பறவை இருந்ததெல்லாம் தமிழ் மொழி, இருந்ததெல்லாம் தமிழ் மக்கள். அதுபோல பொங்கல் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது, அது தமிழர் திருநாள். அதனால அதை தமிழர் திருநாள் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. பொங்கல் திருநாள், பொங்கல் அப்படியே சொல்லலாம். ஆனா அதை திராவிட பொங்கல்னு சொல்லி தனித்துவமா சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு இப்போ? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் திமுகவினுடைய ஆதரவாளர் தென்னவன் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் பச்சமால் கண்ணன் அவர்களும் இணைந்துள்ளார்கள். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமாக இருக்கிறோம் சார். இப்போ 2026 தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. பொங்கல் திருவிழாவிற்கு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு சார்பாக 3000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க. திராவிட பொங்கல் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட பொங்கல்ங்கிறதும் தமிழர் பொங்கல்ங்கிறது ரெண்டும் ஒரே பொருள் தான். இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த தமிழ் தேசியமும் திராவிட கொள்கையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ரெண்டும் ஒன்று தான்ப்பா. தாவேக்காக்கார மாதிரில பேசுகிறீங்க. தாவேக்காக்கு அவங்களுக்கு புரிதல் அற்ற ஒரு குஞ்சுகள். அவங்களுக்கு இதோட சேர்ப்பது திராவிடத்திலிருந்து முளைத்தது தான் தமிழ் தேசியமே. தமிழ் தேசியத்தினுடைய கருத்தியலே அங்கிருந்து உருவானது. அதனால் திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்று தான். திராவிடம் என்றாலே சமத்துவம். அதாவது 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருந்த ஒரு சமூகத்தை விடுதலை படுத்தியது இந்த திராவிடம் என்ற ஒற்றை சொல். அதனால் எப்படியும் அதை அழைக்கலாம். திராவிடம்ங்கிறது பாவாணர் சொன்னது மாதிரி அது திராவிட குடும்பம். தமிழிலிருந்து தோன்றியது மற்ற மொழிகளெல்லாம். அதனால் அந்த காலகட்டத்தில் எல்லா தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் எல்லா மாநிலத்திலையும் பொங்கல் கொண்டாடுவாங்க. உலகத்தில் எல்லா உழைக்கிற மக்கள் கொண்டாடுறது அந்த பொங்கல் தான். அதனால் இந்த பொதுவாக வட இந்தியாவில் கொண்டாட மாட்டாங்க. அதை இந்த திராவிடம் என்று இருக்கக்கூடிய அந்த தமிழ் தெலுங்கு வேறு பேரில் கொண்டாடுவாங்க, மகர சங்கராந்தி. அது ஆனால் அது பொங்கல் தான். அது அவங்க மொழியில் பேர் அது. அதனால் ஒரே நாளில் தான் கொண்டாடுவாங்க. அதனால் இது திராவிட பொங்கலுங்கிறது சரியான கருத்து தான் என்னை பொறுத்தளவில். ஓகே சார், உங்களுக்கு திராவிட பொங்கல் அப்படிங்கிறது சரியான கருத்து. ஆனால் தீபாவளிக்கு திராவிடத்திலிருந்து எந்த வாழ்த்து வரும்? தீபாவளிக்கு தம்பி, தீபாவளியினுடைய பொருள் மக்கள் கொண்டாடுற பண்டிகை தானே. மக்கள் கொண்டாடுறது அது அதனுடைய பொருள் என்ன? தீபாவளி நரகாசுரன் யாரை கொலை பண்ணுறான்? நம்ம தாத்தாவை கொலை பண்ணுறான், தமிழனை கொல்றான், திராவிடனை கொல்றான். அவன் திராவிடன், நம்மளும் அதில் ஒன்று தானம்மா. நம்மளும் திராவிடன் தானே. தமிழனும் அது திராவிடன். அது திராவிடன் இல்லை. எப்படி திராவிடன்னு சொல்கிற? அப்படி திராவிடன் என்ன அர்த்தம்? அதாவது தெலுங்கு, மலையாளம் அங்கேருந்து யாரை கொன்னா? அப்படி கொன்னதனுடைய அறிவு அதை கொண்டாடுறது தான் அந்த திருவிழா தீபாவளி. நரகாசுரனுங்கிறது ஆரியர்களுக்காக கதாநாயகன் மாதிரி தமிழர்களை கொல்றாப்படி. அதாவது தேவர்களை அச்சுறுத்தி கொண்டு தொல்லை கொடுத்துட்டு இருந்த அசுரனான திராவிடனை கொன்றதுக்காக
கொண்டாடப்பட்ட திருவிழா அது. அதை வந்து நம்ம இப்படி சரி. நம்முடைய மூதாதையர் கொல்லப்பட்டதை வந்து நம்ம கொண்டாடலாமா? உங்கள் தாத்தா செத்ததை போய் நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டாடுவீங்களா? ஓகே சார். தென்னவன் சார் வந்து திராவிட பொங்கலுக்காக இவ்வளோ விளக்கங்களை கொடுத்தாங்க. நீங்கள் என்ன ஆ, நினைக்கிறீங்க? நான் சொல்றேன். அதாவது தீபாவளி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் அது வடநாட்டு புராண வரலாற்று இதிகாசங்கள் படி கொண்டாட்டம் இருக்கு. அதனால் நாம் சொல்ல வேண்டிய வாழ்த்து சொல்ல வேண்டாம். அதுவும் திராவிட கொள்கை உள்ள முதலமைச்சர் சொல்ல மாட்டார் அப்படின்றார்கள். அதை அப்படி ஏற்றுக்கிட்டா கிறிஸ்துமஸ் அது இஸ்ரேல் பாலஸ்தீனம் அங்கே கிறிஸ்துவின் பிறப்பு நடந்தது. அதற்கு இங்கே வாழ்த்து சொல்கிறார். ரம்ஜான் மிலாது நபி எல்லாம் அரபு நாடுகளில் நடந்தது. அதற்கு இங்கே வாழ்த்து சொல்கிறார். இது தெலுங்கு புத்தாண்டுக்கு தெலுங்கு எழுத்தில் வாழ்த்து சொல்கிறார். தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்வதே இல்லை. ஆங்கில புத்தாண்டுக்கு மிகவும் மனம் திறந்து மடை திறந்து வாழ்த்து சொல்கிறார். சொல்லாட்டினா வாக்கு போயிடல சார். தமிழ் புத்தாண்டு அவருக்கு மறந்தே போய்விடுகிறது. என்றைக்கு தமிழ் புத்தாண்டு என்று கேட்டால் அது விடுதலை நாளும் குடியரசு நாளும் மாற்றி சொன்னார் அல்லவா, அப்படி கொஞ்சம் புரண்டு விடுவார். ஓகே, நிறைய விஷயங்கள் பச்சைமால் சார் வந்து வழக்கமாக சொல்லிட்டு இருக்குது. அதாவது நபிகள் பிறந்த நாள். நபிகள் வந்து இந்த நம்ம பூமியில் வாழ்ந்தவர். நபிகள் வந்து இறை தூதர். ஏன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நல்வழிப்படுத்தினார். திருக்குரானை கொடுத்து ஆயிரக்கணக்கான அந்த அரேபிய நாடுகள் பல நாடுகளுக்கு வந்து அவர் முன்னோடியாக பல்வேறு கருத்தியல்களை கொண்டு வந்து நம்ம எப்படி திருவள்ளுவம் எப்படி அது மாதிரி திருக்குரான் வந்து பல்வேறுபட்ட மக்கள் வழிநடத்தி சென்றது அருமையான ஒரு வழிநடத்தி சென்றதுனால ஒரு அறமகனை வந்து அவங்க நபிகள் பிறந்த நாளை வந்து வாழ்த்து சொல்கிற தவறு இல்லை. அதேமாரி ஜீசஸும் அப்படித்தான். நம்ம 2000 நம்முடைய குறிப்பு இருந்து 2026னா 2026 கிறிஸ்து பிறந்த இதுதான். அது வாழ்ந்தவர் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தவங்க. மற்ற இந்து புராணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே கற்பனாவாதம். அதுக்கு தான் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் திராவிட இயக்க தலைவர்கள்லாம் வந்து அந்த மாதிரி இதுக்கு தான் வாழ்த்து சொல்லுவாங்க. நடந்தது அது வந்து அதனால அறநெறிகள் இருந்தது. அதனால் வாழ்ந்த மனிதர்களுக்காக நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்பட்டது தான். அதுக்காக தான் வாழ்த்து சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் வந்து புராணங்களில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு திராவிட இயக்கங்கள் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஓகே சார், இது புராணத்தில் இருக்குது. கிறிஸ்து பிறந்ததும் நபி பிறந்ததும் எதில் எழுதியிருக்காங்க? என்ன அது எழுதியிருக்காங்க? என்ன அது 2000 ஆண்டுக்கு முன்ன தானே. அது நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வந்தீங்களா? எல்லாமே வழியாக எழுதப்பட்டது. வள்ளுவம் வந்து வள்ளுவர் எப்போ சொல்லப்பட்டது. வள்ளுவர் எப்போ பிறந்தாங்க? 2000 ஆண்டு. 2000 ஆண்டு. கரெக்டாக சொல்லுங்கள், சரியாக சொல்லுங்கள் ஐயா. நம்ம தமிழர் எப்படி அவர் பிறந்தது எப்போ தெரியுமா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 31 ஆண்டுகளுக்கு முன். இப்போ வந்து ஆனால் இப்போ 2026னா 31 ஆண்டுகளை கூட்டிக்கிறணும். அப்போ எவ்வளோ ஆகுது? 2027 அது ஒரு 57. 2057 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவர் பிறந்ததுக்கான ஆதாரங்களோடு தமிழர்கள் முன்னோர்கள் வந்து அதை நிரூபித்ததுனால அதை குறிப்பிட்டு அதை சொல்கிறாங்க. அவங்க வாழ்ந்தது ஏன்னா அதை வந்து அப்போ அதே கிறிஸ்து பிறந்தது. அதுக்கு அவர் பின்னாடி 31 ஆண்டுகளுக்கு பின்னாடி திருவள்ளுவருக்கு விவிலியம் இருக்குது. முகமது நபி பிறந்ததுக்கு குரான் இருக்குது. அது வழியாக எழுதினது. இதே போல் தானே கண்ணன் பிறப்பு, ராமர் பிறப்பு என்ன இருக்கு சொல்லுங்க சார். இப்ப அவங்க சொல்ல வர்றது அவங்க திராவிட கொள்கை பெரியார் கொள்கை இருக்க அப்ப அங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தானே செய்யும். டிஸ்டர்பன்ஸ் இல்லை அது வந்து இது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது இல்லை. அதைத்தானே நம்ம சரி சார். இப்ப நிறைய பார்க்குறவங்களுக்கு இப்ப இளைஞர்கள் நிறைய அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்களுக்கு இந்த திராவிட கொள்கை அப்படின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. அது என்னன்னு தமிழ் தேசியம்னா தெரியுமா? இல்ல சார், நீங்க சொல்லுங்க. திராவிடம் சார்ந்து நீங்க இருக்கீங்க, நீங்க பேசுங்கிற. இப்போ திராவிடம் என்னங்கனாலே சமத்துவம்னு நம்ம முன்னாடி சொன்னார். சமத்துவம் அதாவது இது தமிழ்ங்கிறது ஒரு தேசிய இனம், திராவிடங்கிறது மரபினம். ஏன்னா மரபினம்ங்கிற திராவிடத்திலிருந்து பல்வேறு இனங்கள் தேசிய இனங்கள் தோன்றின. ஏன்னா இது உலகம் பூராமேவும் இருக்குது. இப்போ மங்கோலியன் ஒரு இனம் இருக்குது, ஒரு மரபினம். இப்போ மங்கோலியாங்கிறது வந்து இப்போ
இனத்துல சேர்க்கலாம், திராவிட இனத்துல சேர்க்கலாமா, நான் தமிழ் தான் இனத்துல சொல்றேன், சேர்க்கலாமா? அவங்க திராவிட இனத்துல சேர்த்திருக்காங்க. அதாவதுங்க திராவிடம்ங்கிறது மரபினம்ங்க. ஒரு ஆளு அதிலிருந்து எத்தனை தோன்றிய இனத்துல வருவான்? தேசிய ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு வந்து இனம் தான். நம்ம வந்து தேசிய இனம் ஒரு தமிழருங்கிறது. ஆளுக்கு ஒரு இனம் தான் இருக்க ஆமா, முடியும். அது ரெண்டு இனத்துல எப்படி இருக்க மரபணி முடியும்? எல்லாமே 2 இனம் தான். எப்படி எல்லா இருக்க தேசிய முடியும்? இனங்களுக்கு 2 இருக்குங்க. முடியாது. மங்கோலியம் இப்ப ஒரு- மங்கோலியன் ஒரு இருக்குங்க. ஒரு மகனுக்கு ஒரு தாய் தந்தை, அட, அதுதாங்க. ரெண்டு தகப்பன் இருக்க முடியாது ஒரு மகனுக்கு. நீங்க வந்து ஏதாவது வந்து படிச்சுட்டு பேச நீங்க வந்து அது எதுவும் படிக்க மாட்டீங்க. ஒண்ணு நீங்க தமிழ் இனம்னு வந்து சொல்லுங்க, விவாதத்துல ஒண்ணு தமிழ் இனம்னு சொல்லுங்க, இல்ல எ- திராவிட இனம்னு சொல்லுங்க. ரெண்டு இனத்துல எப்படி ஒரு இரண்டுமே ஆள் இருக்க முடியும்? அப்ப எப்படி முன்னோர்கள் நமக்கு வந்து தமிழறிஞர்கள் தமிழ் ஆய்வாளர்கள்லாம் சொல்றதெல்லாம் வந்து எங்க வீட்டுல தமிழ் இனம் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் இனம் தாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலைங்க. அப்புறம் அது இருக்கு. மரபினம்னு ஒண்ணு இருக்குங்க, தேசிய இனம்னு ஒண்ணு இருக்கு, உலகம் பூராம ஸ்டாலின் வரையறைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தோழர் ஜோசப் ஸ்டாலின் வரையறைன்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அது என்ன, அது உலகம் பூராம ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸ்டாலின் ஜோசப் தெரியுமாங்க? ஆமா, சோவியத் ரஷ்யாவுடைய சர்வாதிகாரி. அவர் சர்வாதிகாரி கிடையாது, ஆட்சியாளர், சரி, சமத்துவவாதி. சமத்துவவாதி. அவருடைய வரையறை உலகம் பூராம ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மரபினம் தேசிய இனம் என்றது இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. மரபினத்திலிருந்து தேசிய இனங்கள் பிரிந்து பிரிந்து போகும். திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல ஒரு இடத்துல கூட தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தலை. ஏன்னா அன்னைக்கு பரவி இருந்ததெல்லாம் தமிழ் மொழி, இருந்ததெல்லாம் தமிழ் மக்கள். அதுபோல பொங்கல் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது, அது தமிழர் திருநாள். அதனால அதை தமிழர் திருநாள் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. பொங்கல் திருநாள், பொங்கல் அப்படியே சொல்லலாம். ஆனால் அதை திராவிட பொங்கல்னு சொல்லி தனித்துவமா சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு இப்போ? இவ்வளவு தூரம் அதுதான் பேசிட்டு இருக்கு. மரபினங்கிறது ஒண்ணு இருக்குங்க, படிங்க தயவு வந்து. திராவிடத்தை உள்ள புகுத்த நீங்க வேண்டிய மரபினம் தேவை என்ற என்ன? ஏன்னா கடமை. மக்கள் வந்து திமுக அரசு மீது அதிருப்தியில இருக்காங்க. இப்ப செஞ்சு அந்த அதிருப்தியை கிடையவே திருப்தி கிடையாது. பட்டிக்கணும். அதிருப்தி என்ன எதை வச்சு சொல்றீங்க? அதிருப்தி கிடையவே கிடையாது தம்பி. அதிருப்தி எங்கேயுமே கிடையாது சார். கிடையவே கிடையாது. அதிருப்தியே எல்லா கிடையாது. மக்கள்டையும் நான் சகஜ எல்லா அதிருப்தியை மக்கள்டையும் சொல்றது யாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான். சில கட்சி அது வந்து வழமையா சொல்றது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னப்பா எங்கெங்கெல்லாம் அதிருப்தி என்ன இருக்குன்னு காவி சொல்ல கும்பல் சில பேர் சொல்லுவாங்க, அவங்க அதிருப்தின்னு சொல்லுவாங்க. துப்புரவு பணியாளர்கள் சொல்றாங்களே சார், செவிலியர்கள் சொல்றாங்களே, ஆசிரியர்கள் சொல்றாங்களே, அவங்க எல்லாம் காவி கும்பலா? 1000 பேர்த்த பணி நிரந்தரம் பண்ணிருக்காங்களேங்க. 1000 பேர் தான் சென்னையில் இருக்காங்களா? ஏங்க அவங்களுக்கு அதாவது அடுத்த கட்டம் அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆட்சி எல்லாமே கொடுத்தா? வந்து ஒரே ஆட்சி ஒரே காலகட்டத்தில் நிறைவேற்றணும்னா அவங்களுக்கு நிதி இதெல்லாம் பார்க்கணும்ல, அவங்களுக்கு நிதி சிக்கல்கள் இது- இருக்கு. சார், இன்னொரு ஏன் ஒன்றிய அரசு வந்து இந்த எதுக்குமே நிதி தராம இருக்குங்கிறது யாராவது கேக்குறீங்களா? ஏன் தர மாட்டீங்க? ஏன் அதை வந்து யாராவது குறை சொல்லி பேசுறீங்களா? போராட்டங்கள்ல எல்லாம் அதான்பா. ஏன்னா அது இங்க இருந்து குடும்பத்தை 500 கிலோமீட்டர் தாண்டி கரூருக்கு வந்து இரவு தூக்கம் இல்லாமல் முதல்வரால் போக முடியும், துணை முதல்வரால் போக முடியும். ஆனா 4 கிலோமீட்டர் தலைமைச் செயலகத்துக்கும் ரிப்பன் பில்டிங் இருக்கு, அங்க துப்புரவு பணியாளர்கள் போனா வர முடியாது, அடிச்சு கைது பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் இருக்கா? அதாவது இந்த ஆட்சியில வந்து எல்லா ஆட்சியிலுமே எங்கேயாவது போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். இங்க எங்க பார்த்தாலும் போராட்டம் எங்க நடக்குது சார். போராட்டம் எதை சொல்றேன்? நான் தான் சார் ஏன்னா, தொடர்ச்சியா நீங்க சொல்றேன் சார், நீங்க துப்புரவு பணியாளர், உங்களுக்கு துப்புரவு வந்து பணியாளர்கள், இதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள், செவிலியர்கள் சொல்லு யார் பார்த்தாங்க? திரும்ப திரும்ப அது மூணுக்குள்ள தான் வருவீங்க. வாழ்க்கையே செவிலியர். போராட்டமா தான் இருக்கு. அதாவது அவங்கள வந்து ஒரு ஆட்சியில. அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையானதை அவங்களால செய்ய முடியும், செஞ்சிருவாங்க. தொடக்கத்துல என்ன? செய்ய மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்களா? அவங்களுக்குன்னு நிதி அவங்க வட்டம் இருக்கு, அதுக்குள்ள என்னங்கிறது அதை வந்து கலந்து ஆலோசனை பண்ணி தான் செய்வாங்க. அப்போ சமாதி கட்ட நிதி இருந்துச்சு, இதுக்கெல்லாம் நிதி இல்ல. சமாதி எங்க கட்ட போறது? கட்டியிருக்காங்களே. மெரினா கடற்கரையில ஆ, கட்டிருக்காங்க சார். எப்ப அதெல்லாம் அதெல்லாம் ஆட்சியில இருக்கும்போது தானே. அதாவது அவங்க வாக்குறுதி வந்து இப்ப நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இவரு இந்த அரசு ஆட்சியை பிடிப்பதற்காகவே நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் நிறைய தொகுத்திருக்கிறது. அதை நிறைவேற்ற முடியாது என்பது தெரியும், நிறைவேற்றக்கூடாது என்பதுதான் உள் எண்ணமும் கூட. அதை 4.5 ஆண்டுகள் கடைபிடித்து விட்டார்கள். இனி இது வந்து ஒன்றும் மன்னராட்சி இல்லை, தொடர்ந்து ஆட்சி செய்ய. மன்னராட்சி இருந்தால் இப்போது கூட நிறைவேற்ற மாட்டார்கள். இனி அடுத்த முறை ஒரு 5 ஆண்டு ஆள்வதற்கான உரிமை வேண்டுமென்றால் இந்த தேர்தலை சந்தித்தாக வேண்டும். அந்த தேர்தலில் இவர்களை ஏமாற்றி வாக்கை பெறுவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த உறுதியளிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படி என்று சொல்கிறார்கள். இது ஒரு ஏமாற்று. அடுத்து இந்த இன்னொன்று சொல்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றால், இது நிரந்தரம் செய்துவிட்டால் அவர்கள் வழி வழியாக
குலத்தொழிலை செய்வதாகிவிடும் என்கிறார்கள். அப்போது தனியாருக்கு கொடுத்து விட்டால் அங்கே மட்டும் இவர்களை துப்புரவு தொழிலாளர்களை மேலாளராகவும் மேற்பார்வையாளராகவும் ஆக்கிவிடுவார்களா? ஆக்க மாட்டார்கள். அங்கே சமூக நீதி எங்கே போனது? இல்லை. இந்த தனியார் நிறுவனங்களிடமிருந்து கையூட்டு அல்ல ஒப்பந்த பணியின் தொகையில் 10 விழுக்காடு 15 விழுக்காடு கையூட்டு பெறுவதுதான் ஒரே குறிக்கோள். அதற்காக இந்த அரசு சமூக நீதியை கூட குழி தோண்டி புதைக்கும். ஓகே சார். பச்சைமால் கண்ணன் சார் என்ன சொல்றாருன்னா, நிறைகள் இருக்கு இதுல வந்து சில எங்க குறைய தேடி போய் அதை வந்து பெருசுப்படுத்தி பேசுறது இவங்களுக்கு வழக்கம். ஏன்னா அதைத்தான் சொல்லிட்டு இருக்க. அப்படி அதை வந்து அவங்களுக்கு தெரியாதுல்ல, அரசுக்கு தெரியாமல்லாம் இல்லை. அது தினந்தோறும் அவங்களுக்கு தகவல் போய் அதை வந்து எப்படி பைசல் பண்ணணுமோ அவங்களுக்கு தெரியும். சார் நீங்க குறை சொல்ற அளவுக்கெல்லாம் இல்லை சார். தொடர்ச்சியா வந்து இந்த சட்ட ஒழுங்குங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டு போய் கிடக்கு சார். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சட்ட ஒழுங்கு பாதிச்சிருக்கு சார்? ஏன்னா இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல கற்பழிப்பு நடக்குது, கோயம்புத்தூர்ல கற்பழிப்பு நடக்குது, பொழைக்க வந்த வட இந்தியனை வந்து கஞ்சா போதையில வந்து வெட்டுறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சட்ட ஒழுங்கு கிடையாது. ஆனா இந்த தமிழகத்துல கஞ்சா இருக்குது. ஆனா அன்னைக்கே வந்து அமைச்சர் சொல்றாரு இங்க 0% கஞ்சா. அன்னைக்கு சாயங்காலம் வந்து கமிஷனர் சொல்றாரு இங்க கஞ்சா பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை ஒரு யார் சொல்றது சார் நம்புறது? அதுக்கு பிடிபட்ட பிறகுதான் அதாவது பிடிக்கப்பட்டு வந்து ஒன்று இருக்கு. என்ன எல்லா போதைப் பொருள்களும் வஸ்துகளும் பிடிக்கப்பட்டு தான் இருக்கு. அதே டயத்தில் முன்ன மாதிரி இந்த முன்னாடி இருந்த 0% கஞ்சாங்கிறாரு. ஆமா, அந்த பிடிக்கப்பட்டு அந்த 0 லெவலில் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கு, மொத்தம் குறைக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் அவர் அப்படி சொல்றாரு. அதான் முன்ன மாதிரி இல்லாம குறைக்கப்பட்டிருக்கு நாங்கிற ஒரு இதைத்தான் அவர் சொல்லியிருக்கலாம். அதனால வந்து என்ன இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, இங்கே இப்போ எப்படி இருக்கு நடக்குது, அதுலேருந்து எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கு. கொஞ்சம் படிப்படியாக தான் எல்லாமே ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு படிப்படியாக தான் செயல்படுத்த முடியும். உங்க கூட்டணியிலேருந்து நிறைய பேர் மது ஒழிப்பு மாநாடுலாம் நடத்துறாங்க. ஆனா மதுவை ஒழிக்க மாட்டேங்கிறீங்க ஐயா. மது வந்துங்க அது வந்து எப்படி பிசினஸ் லாஸ் ஆயிடுமா சார்? என்ன பிசினஸ்? என்ன பிசினஸ் லாஸ் ஆகும்? இல்ல சார், எல்லா சாராயாலையும் இருக்குதுல்ல. ஏன் இன்னைக்கு வந்து குஜராத் மோடி மத்திய அரசு ஆளக்கூடிய அவங்களுடைய சொந்த தேசமான குஜராத்லேயும் வந்து அதை ஏன் ஒழிக்க முடியல? ஏன் பாஜக மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஏன் ஒழிக்க முடியல சாராயத்தை? அதாவது இப்போ கலைஞர் சொல்வார், அதாவது இதை சுற்றி வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு நடுவில் வந்து கற்பூரம் மட்டும் பொறுக்கி இது பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் சேர்ந்து எரிஞ்சிடும். ஏன்னா டோட்டலாக வந்து இந்தியா முழுக்க மதுவிலக்கு அமல்படுத்தும் பொழுது எல்லாம் சுத்தமாகும். ஏன்னா ஒரு 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 குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தால் பக்கத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே கடத்துவாங்க, ஆந்திராவிலேருந்து கடத்துவாங்க, கர்நாடகத்துக்கு கடத்துவாங்க. கொரோனா காலங்களில் அந்த மக்கள் அப்படி நிம்மதியாக தானே இருந்தாங்க, மது இல்லாமல் தானே இருந்தாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? கொரோனா காலத்தில் மது இல்லாமல் இருந்தானா அதுக்கு அது எப்படி அந்த மாதிரி சூழல் வந்து இருந்தது? பல பெண்களும் அதாவது இந்த அரசு நடத்தணும்னா அது ஒரு இது இருக்குது, அங்கேருந்து வருமானமும் தேவைப்படுது. அதை வந்து அதில் எனக்கு கருத்து மாறுபாடு இருக்குது. அதில் வந்து மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறது எனக்கு உடன்பாடு இருக்குது. அதில் வந்து இந்த அரசு முன்னின்று முகாமியம் செயல்படணுங்கிறது என்னுடைய கருத்து. நான் சொல்கிறேன், முதல் ஐயா சொன்னேன் அந்த மதுவிலக்கு பற்றி சொல்கிறேன். படிப்படியானா ஆண்டுக்கு ஒரு கடை மூடுவாங்களா? அதே போல் சுற்றி தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கற்பூரத்தால் எரியாமல் எப்படி காத்துக்கிட முடியுங்காங்க. காக்க முடியும். கற்பூரத்தை ஒரு தண்ணிக்குள்ளே முங்கி வச்சா இந்த தீ வந்து பிடிச்சிக்கிடாது. அப்படி தான் இங்கே தீ யாருன்னா சுற்றி உள்ள மாநிலங்கள் இல்லை, இந்த ஆட்சியாளர்கள் தான் தீ. அவர்கள் ஒவ்வொருவரும் 3-4 சாராய ஆலைகள் வச்சுருக்காங்க. அவங்களுடைய சாராயம் தான் இந்த கடைகளில் விற்கப்படுது. அப்போ இங்கே தீ பிற மாநிலத்திலேருந்து பரவ வேண்டாம், உள்ளே இருந்தே கொளுத்திடுவாங்க கற்பூரத்தை. அப்படி தான் இருக்குது. அதுபோல் இந்த கள்ளச்சாராயம் இந்த திராவிடர்கள் வந்து புரட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அரசு விற்காவிட்டால் கள்ளச்சாராயம் பெறுகிறோம்பாங்க. கள்ளச்சாராயம் என்பது காட்டில் கிடக்கும் பாங்கிணறு போல. எவனாவது அதில் விழணும் சாகணும் நினைச்சவன் தான் போய் விழுந்து சாகலாம். ஆனால் டாஸ்மாக் கடை என்பது வீட்டு வாசலில் நம்ம ராத்திரி உறங்கின பிறகு காலைக்குள்ளே ஒரு பெரிய குழியை தோண்டி வைக்கிறது போல் உறங்கி கண்ணை கசக்கிட்டு வெளியே வர பிள்ளை உள்ளே விழுந்து செத்து போயிடும். அப்போ இப்படி வேண்டுமென்றே மக்களை கொல்ல வேண்டுமென்றே கடை வைத்து நடத்துவதுதான் திராவிட அரசியல். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். வேற இங்கே சாராயத்தை அண்டை மாநிலங்களில் சென்று குடித்து விடுவார்கள் என்கிறார்கள்.
புதுச்சேரி காரைக்காலை ஒட்டி இருக்கும் சில மாவட்டங்கள்: நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர். இந்த மாவட்டத்தினர் கொஞ்சம் போவாங்க. மற்றபடி திருநெல்வேலியில் உள்ளவர்கள் புதுச்சேரிக்கோ திருவனந்தபுரத்துக்கோ அல்ல சேலத்தில் உள்ளவர்கள் பெங்களூருக்கோ சென்று குடித்தது எங்கேயாவது கேட்டதுண்டா? இவர்கள் தான் செய்த தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்துவதற்காக இப்படி வரட்டு புரட்டு உருட்டு வாதங்களை முன்வைக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். ஓகே, தென்னவன் சார், உங்களோட இறுதி அதுதான் வாதம். நான் வந்து இறுதி வாதம் என்னன்னா, நானும் அந்த மதுவிலக்கு வேண்டும், அதுவும் படிப்படியாக நிறுத்த வேண்டும் என்கிறதுல நான் கருத்து உடன்படுறேன். ஆனால் இவர் பாண்டமாக சொல்லிட்டு இருக்காரு. அதாவது என்னென்னா, இவர் சொல்கிறாருன்னா திராவிட மாடல் அரசு, திமுக அரசு அவர் குறை சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்கிறது வேற. இப்போ நான் ஆதரவாளருங்கிற நானே சொல்கிறேன்ல, அதை வந்து படிப்படியாக நிறைவேற்றி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. மற்றபடி இவர் வேறு எந்த மாநிலத்தில் அந்த அது மதுவிலக்கு வந்து முழுமையாக நிறைவேறிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். வேற எந்த தமிழ்நாடை தவிர தமிழ்நாட்டில் இருக்கு, குஜராத்தில் இருக்கு, குஜராத்தில் வந்து எப்படி வந்து தெரியுமா, அங்கே எப்படி இருக்கு காந்தி தெரியுமா? பிறந்த மண் என்பதற்காக அங்க காந்தி பிறந்த காங்கிரஸ் அங்கேயே ஆட்சியில அங்கே தாங்க பாஜக காசு ஆட்சியில இருக்கு. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணால் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா உயர் ரக சரக்கே வந்து கொடுப்போம். அங்கே வந்து அங்கெல்லாம் இல்லை. இங்க நீ நம்ம உண்மையிலே வந்து பீகார் நிதிஷ்குமாருடைய மாநிலம் ஆளக்கூடிய அங்கே ஓரளவுக்கு வெற்றி அடைந்திருக்கு. மற்ற எங்கேயுமே கிடையாது. அப்போ வேற எங்கேயுமே ஓரளவுக்கு வெற்றி அடைக்கு. பின்தங்கிய அதுக்காக வந்து பீகாரில் நான் வெற்றி அதை பெறும்போது ஆதரிக்கிறேன். மதுவிலக்கு வேண்டும், அதை வந்து படிப்படியாக முழுமையாக நிறைவேற வரை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அமல்படுத்தி அதை நிறைவேற்றணுங்கிறது என்னுடைய கருத்து. சார், இப்ப திருப்பரங்குன்ற விவகாரம் எல்லாரும் வந்து உலகத்தையே நம்ம சைடு திரும்பி பார்க்க வச்சுச்சு. இப்ப இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல மீண்டும் தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது தெரிஞ்ச அளவில் 1862 அந்த பிரச்சனை இருக்குது. 1861 முதல்ல அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுடைய பாதியில் நடக்குது. அது வந்து அப்பயே வழக்கு இதே மாதிரி பண்ணவும் என்ன அதனுடைய அப்பயே வந்து நீதிமன்றம் தடுத்து எப்பயும் போல் எப்போ எங்கே விளக்கு ஏற்றணுமோ அங்கே ஏற்ற சொல்லி தீர்ப்பு கொடுத்தது. அதுக்கடுத்து 1893 அப்புறம் அந்த 1900 இந்த அது என்ன லண்டன் கோர்ட்டு இருக்கு இல்லையா, லண்டன் பிரிவி சொல்ல அங்கேயும் வந்து தீர்ப்பு கொடுத்தது. நீ வழமையாக எங்கே ஏற்றுறீங்களோ அங்கே தான் ஏற்றணும்னு சொல்லி படிப்படியாக கடந்த 100 ஆண்டுகளாக வந்து எங்கே இப்போ தீபம் ஏற்றுறீங்களோ அங்கே தான் நடத்தணுங்கிறது. ஆனால் இவங்க வந்து எங்கே ஏற்றுறாங்கன்னா ஒரு கல் தூணில் போய் ஏற்றணுங்கிறாங்க. அங்கே சூடம் கூட கொளுத்த முடியாது, அந்த அளவில் சின்ன குறுகிய கல். அங்கே வந்து தீபம் இப்படி அது வந்து பக்கத்தில் இது இருக்குது, மசூதி இருக்குது. அது வந்து போன வருஷம் அங்கே ஏற்றுனாங்களா, அதுக்கு வருஷம் அங்கே ஏற்றலாம். எப்பயுமே கடந்த 100 ஆண்டு காலமாக வழக்கமாக வந்து இந்த மசூதிக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்துல தான் 500 அடிக்கு தள்ளி இருக்கிற ஒரு இதில் தான். நீங்கள் சொன்ன பதிலே ஒரு கேள்வி வைக்கிறேன். தீபம் ஏற்றணும், வழக்கமாக ஏற்றணும் அப்படின்னா காமராஜர் ஆட்சி காலத்துலையும் ஏற்றிக்கலாம், கலைஞர் ஆட்சி காலத்துலையும் ஏற்றிக்கலாம், ஏன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்றிக்கலாம். இப்போ ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் மட்டும் ஏற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க? அதை தான் நான் அது வந்து புரிஞ்சுக்குங்க, கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்க வந்து செய்கிறாங்க. இவ்வளோ வருஷம் இத்தனை ஆட்சியாளர்கள் வந்து காமராஜர் காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி ஓமந்தூரார் ரெட்டியார் காலத்திலிருந்து இங்கே ஆட்சி நடக்குது. என்ன கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லா காலத்துலேயுமே எங்கே ஏற்றப்பட்டுறது விளக்கு ஏற்றுறாங்களோ கார்த்திகை 1ஆம் தேதி எங்கெல்லாம் அங்கே தான் ஏற்ற சொல்கிறாங்க நீதிமன்றம். அங்கே ஏற்றாமல் வந்து இந்த ஆண்டு மட்டும் வந்து புதுசாக அது வந்து ஆனால் ஏற்கனவே பலமுறை முயற்சி பண்ணி அதை நீதிமன்றங்கள் தடுத்து நீங்கள் எப்பயும் ஏற்றுற இடத்துல ஏற்றுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் வளமையாக வீம்பாக வந்து மறுபடியும் வந்து நாங்கள் அந்த உச்சி இது மேலே இருக்க உச்சியில் போய் நாங்கள் அது வந்து சர்வே கல் இது அது வந்து இப்போ நீங்கள் வந்து தீபத்து ஏற்றுற அளவுக்கான ஒரு அகப்பை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிடையாது, ஒரு சர்வே கல் அங்கே இது மாதிரி இருக்குது, அங்கே போய் ஏற்றணுன்றது எங்கே எப்படி அது வந்து எதுக்கு வம்புக்காக வந்து பக்கத்தில் மசூதி இருக்குது அங்கிறதுக்காக வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக தான் ஒரு செயல்படுறாங்க. ஓகே, பாஜக செயல்படுதா, திமுக செயல்படுதா? இது யார் செயல்படுறாங்கன்னு நீங்களே இது வந்து அண்டர்ஸ்டுட் இதில் வந்து தெரியாதா? இது இவ்வளோ தூரம் இப்போ விளக்கமாக பாஜக தான் செயல்படுறாங்கன்னு தெரியுது, வெளிப்படையாகவே தெரியுது. நீங்கள் வந்து பத்திரிகையாளராக இருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க, யார் அங்கே போய் ஏற்றணுன்னு விரும்புகிறாங்க, அங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது யாருன்னு அண்டர்ஸ்டுட்டு தானே. 144 தடையெல்லாம் போடுறீங்க, அங்கே எந்த கலவரமும் ஏற்படலை. 144 தடை போடுறதுன்னா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறத முன்னெச்சரிக்கையாக போடுறது, அது காவல்துறை போடுறது. இருக்க இஸ்லாமிய நண்பர்களுக்கோ இந்து நண்பர்களுக்கோ பிரச்சனை கிடையாது.
திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை, அதை திருப்பரங்குன்றத்துல காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்படிங்கிற ஒரு அப்படி விஷயம் எப்படி சொல்றாங்க. வரும்? அப்படி அதுக்கு இதுக்கு என்ன? அங்க இருக்க எல்லாருமே நட்போட இருக்கிறத நான் கூட பாக்குறேனே. ஆமா, ரெண்டு நாங்களும் வாரம் அதுதான் திருப்பரங்குன்றம் போய் பார்த்தேன், நட்போட தான் அதைதாங்க இருக்காங்க. நாங்களும் சொல்றோம். அதுதான் நாங்களும் சொல்றோம். திருப்பரங்குன்றத்து மக்கள் அதை அந்த ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதை அங்க போய் வந்து கல்ல போட்டு கலவரத்தை தூண்டி அந்த மக்களை இந்த போலரைசேஷன் பண்றது தான் அவங்களுக்கு நோக்கம். பாஜக அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து போலரைசேஷன் பண்ணி இந்து வாக்குகளை அதிகரித்து இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் வந்து மேலும் அதிகமாக வாக்குகளை பெற வேண்டும் என்கிறதுக்காக செயல்படுத்துகிறாங்க. திமுக இஸ்லாமிய வாக்குகளுக்காக செயல்படுத்துது, அவ்வளவுதானே சார்? இஸ்லாமியர்களுக்காக எப்படி செயல்படுத்துகிறாங்க? வந்து அவங்கள பாதுகாத்தா இயல்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அர்த்தம் சிறுபான்மை வாக்கு அதிகம் திமுகவுக்கு இருக்கு. அவங்களா இது பண்ணுறாங்க, அவங்களா வந்து போலரைசேஷன் பண்ணுறாங்க, அவங்களா வந்து வம்புக்கு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்க? இஸ்லாமியர்களுக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறது தவறா? ஒரு அரசு வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுது, அதனுடைய கடமை, அரசனுடைய கடமை அது. அதில் என்ன அவங்க போய் அவங்கள வந்து இது பண்ணுறாங்கிறீங்க? சொல்லுங்கள் ஐயா. சொல்கிறாங்க பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இதை தூண்டி விடுதுன்னு. 1925 தான் ஆர்எஸ்எஸ் தொடங்குச்சு. 1860களில் இந்த தாவா வந்துட்டுன்னு ஐயா சொன்னார். ஆமாம். அப்போ இதை யார் தூண்டுனா? அப்போ இங்கே இருக்க இந்துக்கள் தான் அதில் தீபம் ஏற்ற உரிமை வேணும்னு கேட்காங்க. எப்போதுமே தீபம் வந்து உயர்ந்த இடத்துல உச்சியில் ஏற்றுவது மரபு. மேலே இருந்தால் அதிக தொலைவுக்கு தெரியும், அதுக்காக. சரி, இன்னொன்று சரி. அந்த கல் அதனுடைய டைமென்ஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதனோட டைமென்ஷன் சொல்லுங்கள், தயவு இப்பயே சொல்லுங்கள். அதனோட டைமென்ஷன், அந்த திரி ஏற்றக்கூடிய இடம் டைமென்ஷன் எவ்வளவு ஏரியா? அந்த கல் வந்து எவ்வளவு ஹைட்? கல்லில் ஒரு தீவெட்டி வச்சு கூட ஏற்றுவாங்க. தீவெட்டி எவ்வளோ? அந்த காற்று ஓப்பன் பிளேஸ், அது எவ்வளவு நேரம் இருக்கு அது? அது வந்து அது தீபம் ஏற்றுற கல் இதே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு அது உச்சியில் இருக்கிற ஒரு கல், அது வந்து ஒரு குத்துக்கல். எங்கப்பா அது குத்துக்கல் தான். அது வந்து நிலவை கல். அது வந்து அதுக்காக இருக்கிற மேலே ஒரு குழி இருக்குது. அதில் வந்து ஒரு திரி கூட போட முடியாது. ஒரு 2-3 சூடை ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் அது கூட காற்றுல அடிச்சு போயிடும். அது மேலே காற்று பயங்கரமாக வீசும் இடம் அது. அந்த இதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான இடம் கீழே இருக்குது. அதுக்காக தான் வந்து மறைவான இடத்துல கீழே வந்து ஒரு அடி தள்ளது காலங்காலமாக ஏற்றுக்கிட்டு இருக்க இடத்துல அதை அங்கே ஏற்ற சொல்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது போல அதை ஏற்றக்கூடாதுன்னா அது தர்காவுக்கு சொந்தமான கல் என்றால் ஏற்றக்கூடாது. சரிதான், அது தர்காவுக்கு சொந்தமானது இல்லை. அது மலையில் வேறொரு இடத்தில் தனியாக இருக்கிறது. அதில் ஏற்றிவிட்டுத்தான் போனால் திமுக அரசுக்கு என்ன இஸ்லாமியர்களே எதிர்க்காத போது அதில் தீபம் ஏற்றிவிட்டு போனால்தான் திமுக அரசுக்கு என்ன? இங்கே ஒருவர் தாக்கப்பட்டால் தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மோதலும் இல்லை, தாக்குதலும் இல்லை. மோதல் வந்த பிறகு எப்படி அலோவ் பண்ணீங்க கேட்பாங்க. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போமா? எப்படி அவங்க அனுமதி கேட்கும் பொழுதே வந்து அதாவது பாபர் மசூதி வந்து எப்படி இடிக்கப்பட்டது? அனுமதி வந்ததுமா? நாங்கள் உள்ள சும்மா பார்க்க தாங்க போகிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி போனவங்க தான் இடித்தது. என்ன உச்சநீதிமன்றம் உறுதி கொடுத்துட்டு போய் இடித்தாங்க. இவங்க அதே மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாச்சுன்னா அரசுக்கு இது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ, ஒரு காவல்துறை என்ன செய்ய வேண்டுமோ, மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. இது அமைதியாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு நன்றி சார்.